Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chettinad ஸ்டைல் கத்திரிக்கா வத்த குழம்பு. உங்களுக்கு ஆல்ரெடி வத்த குழம்பு ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, நீங்க இந்த வீட்ல செஞ்ச பிறகு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து யுனானிமஸா ஒரே क्वेश्चन தான் வரும், ஏன் இந்த குழம்பை இவ்வளோ நாளாக வைக்கலன்னு. இது கண்டிப்பாக எக்ஸாஜரேஷனுக்காகலாம் சொல்லலை, இது ஒரு ஹானஸ்ட் கமெண்ட். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு செய்ய தேவையான மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதில் எள்ளு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறிட்டு இருக்கிற டைமில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 தேங்காய் சில்லு, 5-6 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதை வதக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு இதை ஆற வச்சுட்டு ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கோம், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ளேவருக்காக கத்திரிக்காய் நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம், உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, அப்புறமா நம்ம முதல்ல அரைச்ச வத்த குழம்பு மசாலா பவுடர் இதை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்தவனே ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போவே ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அந்த நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் மசாலா பவுடர் சேர்த்தவொடனே ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொதி வர டைமில் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போது 7 to 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்மெல் சூப்பராக வருது. கார்னர்ஸ்லலாம் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பர் ஹாட் ஸ்பைசி அண்ட் டாங்கி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெய்னி சீசனுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வீக்லி ஒன்ஸ் உங்கள் மெனுவில் சேர்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க இந்த ரெசிபிக்கு. அண்ட் நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.